அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றா தான் இருக்கும். பச்சை காய்கறி எல்லாம் இவங்க வேக வச்சுருக்காங்க. அதில் 2 ப்ரோக்கோலி மட்டும் நான் எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ட்ரை சப்பாத்தி, அந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸ், அது கூடவே முளைக்கட்டி வச்சுருந்தேன் சுண்டல், அது வந்து ஸ்டீம் பண்ணது. அதுக்கப்புறம் எக் ஒயிட், இது கூடவே அந்த காய் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அது எனக்கு இந்த அளவுக்குலாம் சாப்பிட முடியாது. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேறையாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சத்து மாவு வந்து வீட்டில் இருந்துச்சு இல்லையா, பிள்ளைங்க 3 பேத்துக்கும் அதை காய்ச்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சத்து மாவு கூழ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டே பண்ணிட்டீங்க, நல்லா வெயிட் போட்டுட்டீங்க சிஸ்டர், வெயிட்டை குறைங்க, பேக் டு ஃபார்ம் வாங்க, பழைய மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்ட்டு. எனக்கே தெரியுது. இன்ஷா அல்லாஹ் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இனி ஸ்டார்ட் பண்ணணும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த வேக வச்ச சுண்டல் எடுத்துக்கிட்டேன். அது கூட அந்த ப்ரொக்கோலி வேக வச்சுருந்தாங்க இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டேன். ஒரு கேரட் வந்து திருக்கி சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு பாதி தக்காளி, பாதி பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நமக்கு இந்த மலுமலுன்னெலாம் இறங்கவே இறங்காது. ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் சாப்பிட முடியும். ஸோ எனக்கு வந்துட்டு இது கூட 2 எக் ஒயிட் எடுத்துகிட்டு இது கூட ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டுக்குவேன். இன்றைக்கி வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டுக்கிட்டேன். கேரட் இருந்துச்சு அப்படின்னா கேரட் ஜூஸ் கூட போட்டுக்குவேன். இந்த ஜூஸர் பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. இந்த ஜூஸர் வந்து கல்சி பிராண்டோடது. ஒரு 3 வருஷம் ஆச்சு நான் வாங்கி, நல்லா தான் இருக்குது. ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சத்து மாவு கூழ், அவ்வளோதான். தேங்க்யூ.